சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு விஷயத்த அலச போறோம். தமிழ்நாடு தகவல் ஆணையத்துல சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு சாமானிய குடிமகனோட விரிவான மனுவை மையமா வச்சுதான் இந்த மொத்த அலசலும் இருக்க போகுது. பொதுவா தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஐ சட்டம், சாதாரண மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது இல்லையா? ஆனா அந்த சட்டத்தை பயன்படுத்தியே தன்னோட அடிப்படை ஆவணங்களை வாங்கறதுக்கு ஒரு சாமானியர் எப்படிப்பட்ட அதிகாரத்துவ சிக்கல்களை சந்திக்கிறாரு அப்படிங்கறத இந்த ஆவணம் ரொம்ப தெளிவா படம் முடிச்சு காட்டுது. வாங்க இந்த 3 வருஷ போராட்டத்துக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாப்போம். சரி, திரு பாக்கியராஜ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிற இந்த மனுவை நாம 6 சுவாரஸ்யமான பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல ஆர்டிஐ மனுவோட பின்னணி, அடுத்து நேரடி விசாரணையில நடந்தவை, வாய்மொழிக்கும் எழுத்துப்பூர்வ ஆணைக்கும் உள்ள வித்தியாசம், அதிகாரிகளோட சட்ட அறியாமை, தாமதமும் முரண்பாடுகளும், கடைசியா மனுதாரரோட கோரிக்கைகள். முதல்ல இந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்ன, இந்த ஆர்டிஐ மனுவோட பின்னணி என்னன்னு பார்ப்போம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வாரிசு சான்றிதழ், பட்டா மாறுதல் மாதிரி நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான ரொம்ப அடிப்படையான ஆவணங்கள் வாங்கறதுக்காக 3 வருஷம் அலைய வேண்டியிருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? மனுதாரர் இதைத்தான் அனுபவிச்சிருக்காரு. முறையான தகவல்கள் கிடைக்கல, அதிகப்படியான கட்டணம் கேட்டிருக்காங்க, குறிப்பா தேதிகளே இல்லாத லெட்டர்கள்னு ஏகப்பட்ட அலைக்கழிப்பு. இதனால விரக்தி அடைஞ்சுதான் அவர் மாநில தகவல் ஆணையத்தையே நாடி இருக்காரு. இந்த 9 அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் கவனிங்க. ஒரு தடவை 2 தடவை இல்ல, வாரிசு சான்றிதழுக்காக அவர் 9 முறை விண்ணப்பிச்சிருக்காரு. நம்ப முடியுதா? முதல் 8 முறையும் எந்த ஒரு முறையான காரணமுமே இல்லாம அவருடைய மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. 9வது தடவையா அவரோட தாயார் பேர்ல விண்ணப்பிச்சப்போதான் அந்த சான்றிதழே கிடைச்சிருக்குன்னு மனுவுல ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்காரு. அடுத்து 2வது பகுதி, ஆணையத்துல நடந்த நேரடி விசாரணையில என்னாச்சுன்னு பாப்போம். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அதிகாரத்துவம் அப்படிங்கிற அந்த பெரிய இயந்திரத்தோட முகங்களா விசாரணையில கலந்துகிட்ட இந்த 3 அதிகாரிகளை மனுதாரர் சுட்டி காட்டுறாரு. கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம் பகுதிகளைச் சேர்ந்த இந்த அதிகாரிகள் முன்னாடியே தான் விசாரணை நடக்குது. அப்போ ஆணையர் இந்த மனுக்களுக்கு தகவல் கொடுத்துட்டீங்களான்னு கேட்டப்போ இவங்க ஒருத்தரால கூட ஆமாம் கொடுத்துட்டோன்னு உறுதியா பதில் சொல்ல முடியலையாம். இப்ப 3வது பகுதிக்கு வருவோம். வாய்மொழி உத்தரவுக்கும் எழுத்துப்பூர்வ ஆணைக்கும் நடந்த அந்த மிகப்பெரிய முரண்பாடு. விசாரணையப்போ தகவல் ஆணையர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு வாய்மொழி உத்தரவு போடுறாரு. பழைய அதிகாரிகள் சரியா செயல்படலன்னு அந்த 5 வழக்குகளுக்கும் மாவட்ட ஆட்சியரையே பொது தகவல் அலுவலரா நியமிக்கிறாரு. ஆனா மனுதாரருக்கு வந்த எழுத்துப்பூர்வ ஆணையில பார்த்தா வெறும் 4 வழக்குகள் பத்தி மட்டும்தான் இருக்கு. மாவட்ட ஆட்சியரை நியமிச்சதை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல. நேர்ல சொன்ன அந்த வலுவான உத்தரவு எப்படி எழுத்துல வரும்போது மாயமாச்சு? இதுதான் மனுதாரர் கேட்கிற பெரிய கேள்வி. இந்த வரி ஒரு சாமானிய மனுஷனோட மொத்த ஆதங்கத்தையும் அப்படியே காட்டுதுங்க. விசாரணை நடந்த அதே நாள்ல அங்கிருந்து ஒரு அதிகாரி, உங்களுக்கு பெண்டிங் இருக்கிற வேலைகள்ல ஏதாவது ஒன்ன சொல்லுங்க, நான் உடனே முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மனுதாரர், என் பல வருஷ பிரச்சனையில ஒன்ன மட்டும் முடிச்சு தருவீங்கன்னா மீதி இருக்கிற எல்லா வேலைகளுக்கும் நான் இன்னும் எத்தனை 100 மனுக்களை போடுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப நியாயமான கேள்விதானே. அடுத்ததா 4வது பகுதி, அதிகாரிகளோட சட்ட அறியாமை பத்தி மனுதாரர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். வாரிசு சான்றிதழ் வழங்குறது தொடர்பான பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம், இந்து வாரிசுரிமை சட்டம், அப்புறம் இது சம்பந்தமான அரசாணைகளை பத்தி அங்க வந்திருந்த அதிகாரிகளுக்கு முழுமையான விழிப்புணர்வே இல்லைன்னு மனுதாரர் சொல்றாரு. இதனாலதான் எந்த காரணமும் இல்லாம 8 முறை அவர் மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. சட்டத்தை அமல்படுத்துறவங்களுக்கே சட்டத்தோட வழிகாட்டுதல்களை ஒரு சாமானியர் விளக்கிச் சொல்ல வேண்டிய நிலைமை இங்க ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ஆர்டிஐ சட்டத்துப்படி ஒரு A4 ஷீட் நகல் எடுக்க அரசு நிர்ணயிச்ச கட்டணம் வெறும் 2 ரூபாய் தான். ஆனா இவர்கிட்ட ஒரு பக்கத்துக்கு 5 ரூபாய் வீதம் கேட்டிருக்காங்க. சட்டத்தை காப்பாத்த வேண்டிய இடத்திலேயே சட்டத்துக்கு புறம்பா கட்டணம் கேட்கப்பட்டதையும் அவர் ஆணையரோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்காரு. அடுத்து 5வது பகுதி, நிர்வாக தாமதமும் அதுல நடந்த முரண்பாடுகளும். இந்த காலதாமதத்தை கொஞ்சம் பாருங்க. பிப்ரவரி 19 அன்னைக்கு விசாரணை முடியுது. ஆனா அந்த ஆணை ஆட்சியர் அலுவலகத்துக்கு போனது மார்ச் 9ஆம் தேதி. அதுக்கப்புறம் மனுதாரரோட கைக்கு அது வந்து சேர ஏப்ரல் 11 ஆயிடுச்சு. சுமார் 51 நாட்கள். ஒரு சாதாரண ஆணை போய் சேர ஏன் இவ்வளவு நாள் ஆகுது? இது நிர்வாகத்தோட உச்சக்கட்ட மெத்தனத்தை காட்டுதுன்னு அவர் வாதிடுறாரு. தாமதம் அதோட நிக்கலங்க. ஏப்ரல் 30 நடக்கவிருந்த அடுத்த கட்ட விசாரணைக்கான லெட்டர் ஏப்ரல் 28, 29 தேதிகள்ல தான் மனுதாரர் கைக்கே கிடைச்சிருக்கு. ஆர்டிஐ சட்டத்தோட பிரிவு 6(3) படி ஒரு மனுவை மாத்திரதா இருந்தா 5 நாளுக்குள்ள பண்ணணும். ஆனா எந்த விதியும் பின்பற்றாம கடைசி நேரத்துல அவசரமா லெட்டர் அனுப்புனது அவங்க செஞ்ச தப்பா அவங்களே மறைக்க பாக்கிறதுக்கு சமம்னு மனுதாரர் சொல்றாரு.
இதுல நிதி தொடர்பான முரண்பாடுகளும் நிறைய இருக்கு. மனுதாரரை அலைக்கடிச்சதுக்காக 2 வழக்குகள்ல மொத்தம் 15,000 ரூபாய் இழப்பீடு தரணும்னு ஆணையம் உத்தரவிட்டிருக்கு. ஆனா அந்த தொகையை கொடுத்துட்டு அதுக்கான ஆதாரத்தை ஆணையத்துல சமர்ப்பிக்கணுங்கிற உத்தரவை எந்த அதிகாரியும் மதிக்கவே இல்லை அப்படின்னு இந்த ஆவணத்துல ரொம்ப ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பிரச்சனைக்கு மனுதாரரோட கோரிக்கைகள் தான் என்ன? இந்த அதிகாரத்துவ சிக்கலுக்கு தீர்வா அவர் இந்த மனுவை தலைமை தகவல் ஆணையர்ல ஆரம்பிச்சு ஆளுநர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வரைக்கும் அனுப்பியிருக்காரு. அவரோட கோரிக்கைகள் ரொம்ப தெளிவானது. அந்த 5 வழக்குகளையும் மறுபடியும் முழுமையா விசாரிக்கணும். அவருக்கு ஏற்பட்ட மனு உளைச்சலுக்கு இழப்பீடு வேணும். அலைக்கழிச்ச அதிகாரிகள் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். முக்கியமா 2005 RTI சட்டத்துப்படி அவங்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படணுங்கிறது தான். கடைசியா இந்த அலசல ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வெளிப்படை தன்மைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்ட அமைப்பிலேயே நேர்ல கொடுத்த வாக்குறுதிகள் எழுத்துல வரும்போது மாயமாச்சுன்னா ஒரு சாதாரண சாமானியன் எப்படிங்க நியாயம் பெற முடியும்? இந்த கேள்வி நிச்சயமா நம்ம எல்லாரையுமே சிந்திக்க வைக்கும்னு நம்புறேன். இந்த அலசல் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.